ட்வின் பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா? நார்மல் ட்ரை பண்ணலாமா? இதுவும் நிறைய கேள்வி எனக்கு வந்திருக்கு. ஸோ ட்வின்ஸ் அப்படின்னா 2 குழந்தைங்க வயித்துல இருக்கிறப்போ, நார்மல் டெலிவரியோட சான்சஸ் கம்மி, சிசேரியனோட சான்சஸ் ஜாஸ்தி. எதனால சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்றோம்னா, நிறைய ரீசன் இருக்கு. ட்வின்ஸ் எப்போ நார்மல் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க மல்டி பேரஸ் உமனாக இருக்கணும். அதாவது ஏற்கனவே 1 ஆர் 2 நார்மல் டெலிவரிஸ் அவங்களுக்கு ஆயிருக்கு. இப்போ ட்வின்ஸ்னா நம்ம கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் ட்வின்னோட ப்ரெசன்டேஷன் பார்க்கணும். 2 குழந்தையுமே ஹெட்டு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு குழந்தை ஹெட்டு, ஒரு குழந்தை ப்ரீச்னாலோ, இல்லை ஒரு குழந்தைக்கு ஹெட்டு கீழே, ஒரு குழந்தை வந்து டிரான்ஸ்வர்ஸ் லைனில் இருக்குது, குறுக்கில் இருக்குனாலோ, இல்லை 2 பேருமே ப்ரீச்சில் இருக்காங்கன்னாலோ, கண்டிப்பாக சிசேரியனுக்கு தான் ஜாஸ்தியான சான்ஸ். ஏன்னா நார்மல் பண்ணுறப்போ குழந்தைங்க இன்டர்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறங்கி கீழே வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சைஸ் ஆஃப் த பேபிஸ் 2 பேருமே ஒரு 2.3, 2.4 இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்துருச்சுன்னா செகண்ட் பேபி ஈஸியாக வந்துடும். ஆனால் அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரப்போ சில டைம் சிசேரியன் நாங்கள் சொல்லிடுவோம். அண்ட் ட்வின்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருக்காங்க, ஐவிஎஃப் மாதிரியான ப்ரொசீஜரில் கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் அதை ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக ட்ரீட் பண்ணுவோம். நாங்கள் நார்மலாக ட்ரை பண்ண மாட்டோம், டைரெக்டாக சிசேரியன் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ப்ளஸ் ட்வின்ஸும் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ப்ரீடம் பேபிஸ் வராங்க, ட்வின்ஸு பட் ப்ரீடம் 30 to 34 வீக்ஸ்லேயே அவங்களுக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போ சிசேரியன் இஸ் த பெஸ்ட் ரூட் ஆஃப் டெலிவரி. நார்மல் ட்ரை பண்ண மாட்டோம். ஹேவிங் செட் தட், எல்லா ட்வின்ஸுக்குமே சிசேரியன் கிடையாது. ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் சிசேரியன் அமாங் த ட்வின் ப்ரெக்னன்சி இஸ் மோர். தேங்க்யூ.